வேர்ல்ட் மைசல் ஸ்ரீநிதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th சிபிஎஸ்சி இங்கிலீஷில் த மிட் நைட் விசிட்டர் பற்றி பார்க்கலாம். இதை எழுதினவர் ராபர்ட் ஆர்த்தர். இது வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய அதாவது இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம், அவனுடைய பொறுமை அவனை வந்து ரொம்ப வலிமையான சக்தியாக வந்து மாற்றிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. இதில் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா 3 பேர் தான். ஆசபிள் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் ஏஜெண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபவுலர் அப்படிங்கிறவங்க ஒரு ரைட்டராக இருக்காங்க. அந்த மேக்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு இவரும் வந்து ஒரு ஜெர்மன் டிடெக்டிவ் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபவுலர் அந்த ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆசபிளை வந்து மீட் பண்ணுறதுக்கு வராரு. அவர் நினச்சிட்ருக்காரு, ஃபவுலர் நினச்சிட்ருக்காரு ஆசபிள் வந்துட்டு ரொம்ப அவர் டிடெக்டிவ் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் வந்துட்டு உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிடெக்டிவ் ஏஜெண்ட் ஆசபிள் வந்துட்டு ரொம்பவே சோர்வான ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருக்கார். இப்போ அவங்க வந்து இந்த ரூமில் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு துப்பாக்கியோட வந்து இந்த ஜெர்மன் டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஆசபிள் கிட்ட கேட்குறாரு, உன்னோட வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பதட்டம் அடையாமல் ஆசபிள் வந்துட்டு நீ வந்திருக்கணும் அப்படின்னா நீ பால்கனி வழியால் என்னை வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கணும், இப்படி வந்து தப்புன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான், யோசிக்காமல் பால்கனியை தேடி பார்க்குறான். அப்போது வந்துட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டோன்னே ஆசபிள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஜெர்மன் டிடெக்டிவ் கிட்ட வந்துட்டு போலீஸ் தான் என்னை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த பால்கனி அப்படிங்கிறது அங்கே இல்லவே இல்லை. உடனே இந்த இவன் என்ன பண்ணுறான், டிடெக்டிவ் ஏஜென்ட் இருக்கார் இல்லையா, ஜெர்மன் டிடெக்டிவ் ஏஜென்ட்டு, அவன் வந்து என்ன சொல்கிறான், பால்கனி வழியாக நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து முயற்சி பண்ணுறான். ஆனால் அங்கே எது பால்கனியே கிடையாது அப்படின்றனால அவன் வந்து கீழே விழுந்துடுறான். இப்போது என்ன இதுலேருந்து விஷயத்தை வந்து இவர் வந்து விளக்க வராரு அப்படின்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. ஒரு மனுஷனுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது, அமைதி அப்படிங்கிறது வந்து அவனுடைய எந்த நிலையிலையும் அவனை வந்து காக்கும். ஒரு விஷயம் ரொம்ப பிரளயமாக இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம அந்த விஷயத்தில் வந்துட்டு நம்மளும் பதட்டம் அடையாமல் இதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து சொல்கிறாரு. ஒரு மனுஷனுடைய புத்திசாலித்தனம் அதாவது இன்டெலிஜென்ஸ் வந்து அவனை என்ன நிலையிலையும் வந்து எப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலையிலையும் அவனை வந்து காக்கும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காரு.